மார்ச் மாதம் என்பதே குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பொதுத் தேர்வு காலமாகிவிடுகிறது. பொதுத் தேர்வு என்ற உடனேயே அதனால் ஏற்படும் ஒரு லேசான பதட்டம், பயம் கூடவே வந்து விடுகிறது. தேவையில்லாத ஒரு மனோபாவம் இது. குழந்தைகளை ரொம்ப ஈஸியாக இதிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியும். அதனால் அதற்குண்டான ஒரு சில டிப்ஸை தான் இங்கே கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். பதட்டம், பயம் அளவுக்கு கடக்கிற போது உடல்நிலையிலும் மனநிலையிலும் நிறைய மாறுதல்கள் வந்துவிடும். உடல்நிலையில் தூக்கமின்மை, பதட்டம், கோபப்படுதல், செமிக்கிற தன்மை குறைதல், இருதய துடிப்பு ஸ்பீடாக இருப்போர், மூச்சு சிரமங்கள் வரும். இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு உணவு, தூக்கம், சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் செய்தாலே குழந்தைகள் மிக அழகாக பரீட்சைகளை கடந்து விடலாம். உணவு பொறுத்தவரை எப்போதுமே எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையோ, காலை உணவையோ, மதிய உணவையோ, இரவு உணவையோ தவிர்க்கவும் கூடாது. சாப்பிடாமல் இருந்துட்டு திருப்பி காலையிலையும் சாப்பிடாமல் தொடர்ந்து படித்தோமே ஆனால் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மிக குறைந்து குழந்தைகளுக்கு படிப்பதில் கவனமின்மை, படித்தது ஈஸியாக மறந்து போகிறது, அந்த மாதிரிலாம் வந்துவிடும். ஜங்க் ஃபுட்ஸ், துரித உணவுகளை சாப்பிடுவது உடம்பிற்கு கேடுகளை உணவிக்கும். செமிக்கிற தன்மையை குறைத்து குழந்தைகளை படிப்பில் கவனத்தை குறைத்துவிடும். நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. நைட்டில் படிக்கலாமா, காலையில் படிக்கலாமான்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் உண்டு. அவரவருக்கு விருப்பத்திற்கு ஏற்ப அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ, எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு படித்தல் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொருவரும் குறைந்தது 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் பரீட்சை நேரமாக இருந்தாலும் சரி தூங்குவது மிகவும் உகந்தது. அப்போதுதான் அடுத்த நாள் காலையில் படித்ததை திருப்பி பார்க்கவும், படித்ததை ரீகலெக்ட் பண்ணவும், மேலும் படிப்பதை ஈஸியாக்கவும் முடியும். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்கிறப்போ யோகா, நடைப்பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸுடன் அப்பப்போ பேசுவது, தேவைப்பட்டால் ரொம்ப கஷ்டமாக போர் அடிக்கிறப்போ 10 நிமிஷம் டிவி பார்ப்பது, எல்லாமே பெற்றோராகிய நாம் அனுமதிக்கலாம். ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்றைக்கு என்ன கவர் பண்ணணும், போர்ஷனை கவர் பண்ணணும்னு ஒரு இதை எழுதி வச்சுக்கிட்டு அதன் இரவு முடிக்கும் போது அந்த போர்ஷன் எல்லாம் நம்ம செய்திருக்கோமான்னு பார்த்து டிக் அடித்தோம்னாலே நமக்கு ஒரு மனோ தைரியத்தை கொடுத்து அடுத்த நாள் படிப்பதற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துவிடும். குழந்தைக்கு செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது மாதிரி விஷயங்களை பரீட்சை நேரத்தில் மற்ற எல்லா நேரத்துலையும் சொல்லிக் கொடுக்கறது மிகவும் நல்லது. ஒருவேளை பரீட்சைக்கு அப்புறம் சில சமயங்களில் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் குழந்தைகளை திட்டாதீர்கள், கிரிட்டிசைஸ் செய்யாதீர்கள். ஸோ பரீட்சை என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம். பரீட்சை மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, பரீட்சையில் ஒரு சில சமயங்களில் மார்க்குகள் குறைந்தாலும் வேறு வழிகளில் அதை சரி செய்து விடலாம் என்று அவர்களுக்கு காட்டி புத்தியை புகட்டி நல்ல செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஆல் த பெஸ்ட்.